எப்படி கொட்டி கிடக்கு பாருங்க. மரங்கள்லாம் எல்லா இலையும் விழுந்துருச்சு. அவ்வளோ ஸ்னோ. குட் மார்னிங் மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். நாம் இப்போ சிக்காகோவில் இருக்கோம். நாம் சிக்காகோ வந்ததான நோக்கமே நாம் இந்த ஸ்னோஃபாலை பார்க்கணுங்கிறது தான். இப்போ ஏர்லி மார்னிங் கரெக்டாக 6 மணி பாருங்கள். உங்களுக்காக முதல் ஸ்னோ சிக்காகோவில் வந்த முதல் ஸ்னோ நேற்று நைட்லேருந்து தான் ஆரம்பித்தது இந்த ஸ்னோ. நாம் அதை பார்க்க தான் சிக்காகோ இவ்வளோ தூரம் வந்தோம். பாருங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக ஸ்னோ. நமக்கு கிராஸ் பார்த்துட்டு இருந்தோம், கிராஸே தெரியாத அளவுக்கு ஸ்னோ வந்திருக்கு. இதெல்லாம் ஓவர் நைட்டில் நடந்ததுங்க. நைட்டு சராசரி ஒரு 10 மணிக்கு மேலே தான் ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருந்தது. பட் நான் பார்த்தேன், அப்போல்லாம் ஸ்னோ இல்லை. சரி காலையில் எந்திரிச்சு பார்க்கலான்னு விடிய காலத்தில் ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன். லைட்டாக ஸ்னோ தூரிட்டு இருந்தது. அப்படியே வந்து பார்த்தேன், கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா இந்த இடம் ஃபுல்லாக ஸ்னோவாகிடுச்சு. பாருங்கள், இந்த சோஃபா, இந்த படிக்கட்டு எல்லாமே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. இதை பார்க்குறதாங்க நம்ம ஆவலுடன் வந்தோம். இந்த முதல் ஸ்னோ சிக்காகோவில் இந்த வருஷம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் லைஃப் டைம்லேயே நான் ஃபஸ்ட் டைம் ஸ்னோ பார்க்குறது, ஸ்னோஃபால் பார்க்குறதுக்காகவே தான் சிக்காகோ இந்த சீசன் நவம்பரில் நம்ம வந்தோம். லக்லி பை காட்ஸ் கிரேஸ் நாம் இப்போ ஸ்னோஃபாலை பார்த்துட்டோம். எவ்வளோ ஸ்னோ கட்டி கிடக்கு பாருங்கள். ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருந்த புல்வெளி எல்லாமே ஸ்னோவாக மாறிடுச்சு. செடிகள், மரம் எல்லாம் பாருங்கள், இலையெல்லாம் கொட்டி ஃபுல்லாக பயங்கர கூலாக இருக்குது வெளியில். ஆனால் வீட்டுக்குள்ளேருந்து தான் எடுத்துகிட்ருக்கேன். எடுத்த வீட்டில் அந்த ரூஃப்லலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ கட்டி கிடக்கு. எப்படி ஸ்னோ பறந்து போயிட்டுருக்கு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? அப்படியே இதழ் மாதிரி பறந்து 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 கொட்டுது. சூப்பராக இருக்குது பார்க்க. மக்களே, நாம் ஸ்னோ பார்க்க போகலாமா? வாங்க. ஸ்னோ திரும்பி காலையில் பெய்யுது நல்லா. ஸ்னோ பெய்யுது. அங்கே ஸ்னோவில் போய் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு வருவோம். இங்கே பாருங்கள், அம்மா ஆவலுடன் எதிர்பார்த்த ஸ்னோ பொழியுது அப்படியே நம்ம மேலே. ஸ்னோ பொழியுது நம்ம மேலே அப்படியே பாருங்கள். செம்மையாக விழுது பாருங்கள். அப்படியே பறக்குதுங்க ஸ்னோ. சூப்பராக அப்படியே பறக்குது ஸ்னோ செம்மையாக.
நல்லா கொட்டுதுங்க ஸ்னோ, செம்மையாக கொட்டுது. நாங்கள் போவோம், அப்படியே ஸ்னோவை பார்ப்போம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஷூஸ் போட்டிருக்கோம். இப்போ ஸ்னோக்குள்ளே போடுற மாதிரி ஷூஸ் நல்லா போட்டிருக்கோம். வாங்க அப்படியே போவோம். சூப்பராக ஸ்னோ கொட்டுதுங்க, செம்மையாக கொட்டுது ஸ்னோ. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக ஃபேஸெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டோம், இன்ஹேல் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. எப்படி கொட்டுது பாருங்கள் ஸ்னோ, செம்மையாக இருக்குது. அதாங்க அப்படியே பின்னாடி போவோம். அப்படியே பறந்து அழகாக அப்படியே இதழாக கொட்டுதுங்க. இங்கே பாருங்கள், இதழாக கொட்டுது. பார்க்குறதுக்கே அவ்வளோ செம்மையாக இருக்குது. எப்படி கொட்டுது பாருங்கள். கையில் அப்படியே இதழாக உழுவுது செம்மையாக. கையில் அப்படியே இதழாக விழுவுதுங்க, சூப்பராக விழுவுது. எப்படி இருக்கு பாருங்க இந்த இடமே. நம்மளோட இடத்த அப்படியே பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். செம்ம பியூட்டிஃபுல்லாக ஃபுல்லாக க்ரீனாக இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக அப்படியே வெள்ளையாக மாறிடுச்சு பாருங்கள். ஃபுல் க்ரீனாக இருந்தது, அப்படியே ஃபுல் வெள்ளையாக மாறிடுச்சு. அப்படியே ஸ்னோவில் ஒரு பயணம். அப்படியே பாருங்கள், ஸ்னோவில் ஒரு பயணம். நம்ம நடந்து வந்த பாதை மட்டும் எப்படி இருக்குது பாருங்கள். வித்தியாசமாக இருக்குல்ல. நம்ம நடந்து வந்த பாதை மட்டும் பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். வாவ், ஸ்னோ வந்து எப்படி கொட்டுது பாருங்கள் நம்ம மேலே. அப்படியே என்ன பியூட்டிஃபுல் பாருங்கள். இந்த இடமே அப்படியே வெள்ளைன்னு ஆயிடுச்சு. அப்படியே பறந்து விழுது பாருங்க, செம்மையா. ஸ்னோவை பார்க்குறதே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. ஸ்னோவில் விளையாடணும் போல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொட்டி கிடக்கிற ஸ்னோவெல்லாம் அப்படியே எடுத்து கையில் எடுத்து பார்ப்போமா. கொட்டி கிடக்கிற ஸ்னோ அப்படியே கையில் எடுத்து பார்ப்போம். வாவ் 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 வாவ், சூப்பர். கேருங்க, அவ்வளோ ஸ்னோங்க, செம்மையாக இருக்குது இந்த இடத்த பார்க்கறதுக்கு. காலையில் ஸ்னோ பெஞ்சிச்சு, அப்புறமேட்டு நின்றுச்சு. அப்புறம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆச்சு. திரும்பி அகெயின் ஸ்னோ, நல்லா வெயிலில் ஸ்னோ அழகாக விழுது. விளையாடுறதுக்கே சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஸ்னோ பாருங்க, சைட்லலாம் ஃபுல்லாக கொட்டியிருக்கு. நம்ம காரில் பார்க்கலாமா எப்படி கொட்டியிருக்குன்னு. அழகாக ஸ்னோ கொட்டிகிட்ருக்கு பாருங்க நம்ம மேலே. அப்படியே பறந்து வந்து விழுது பாருங்க, சூப்பராக. இந்த காரில் பாருங்க எவ்வளோ ஸ்னோன்னு. காரில் பாருங்க, எப்படி கொட்டுது பாருங்க. இன்னும் அப்படியே கொட்டிகிட்டு இருக்குங்க நம்ம மேலே.
சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது ஸ்னோ பார்க்க. காலையில் இந்த ரூஃபில் வந்து ஸ்னோ இருந்தது, எல்லாமே கொட்டிருச்சு உருகி. இப்போ திரும்பி ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி தான் வந்து ஸ்னோ வந்து சிக்காகோவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பார்ப்போம், இது வந்து நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் ஸ்னோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங் இதோட ஜாஸ்தி இருக்கிறப்ப திரும்பி உங்களுக்கு காட்டுறேன். பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. யா இவருங்க கார் மேலெலாம் எவ்வளோ ஸ்னோ பாருங்கள். கார் மேலே எவ்வளோ ஸ்னோ பாருங்கள். ஸ்னோ எப்படி பறக்குது பாருங்கள். சூப்பராக காருக்கு முன்னாடிலாம் பாருங்கள், கண்ணாடியில் தான். ஐஸ் எடுத்து அப்படி இப்படி விளையாடலாம், அப்படி இருக்கு. ஐஸ் எடுத்து அப்படியே விளையாட வேண்டியதான். சூப்பராக இருக்கு. எவ்வளோ ஐஸ் பாருங்கள், எவ்வளோ ஸ்னோ பாருங்கள். கையில் பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ. சிமெண்ட்டில் விழுறது வந்து கரைஞ்சி போயிடுது. வேறு இந்த வுட்டில் விழுற ஸ்னோலாம் அப்படியே தான் இருக்குது. வுட்டில் உள்ள சொல்லலாம் அப்படியே தான் இருக்குதுங்க. ஆமாம், சொன்ன மாதிரியே பாருங்கள் ஸ்னோ ஏறிடுச்சுங்க. இப்போ ஸ்னோ இங்கே எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். நாமளும் போய் க்ளீன் பண்ணுவோம். தம்பி க்ளீன் பண்ணிகிட்ருக்கான், அவனோட சேர்ந்து நாமளும் க்ளீன் பண்ணுவோம். எவ்வளோ ஸ்னோ பாருங்கள். காலையில் பார்த்த இடத்துக்கும் இப்போதுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். காலையில் நம்ம ஃப்ளோரை பார்த்தோம், இப்போ பாருங்கள் கொஞ்சம் தூரம் தான் க்ளீன் பண்ணால் அதுக்குள்ளேயே திரும்பி ஸ்னோ விழுந்து அந்த இடம்லாம் ஒயிட் ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்மளும் க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க அவங்க கூட சேர்ந்து நம்மளும் க்ளீன் பண்ணுவோம். இந்த ஷாலை வச்சு தான் க்ளீன் பண்ணுறோம். அதாவது தள்ளும் போது ஈஸியாக இருக்குங்க, அந்த எண்டுக்கு போயிட்டு திரும்பி தூக்கி போடுறப்போ ஃபுல் வெயிட் ஆகிடுது. பெரிய விஷயங்க இது, உண்மையிலே பெரிய எக்ஸசைஸு. அவங்கவுங்க வீட்டு வாசலில் இருக்கிற ஸ்னோ அவங்கவுங்க தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க வெளியில் கிளைமேட்டு. இப்போ பாருங்கள் இப்படியே தள்ளி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஷாலை வச்சு தள்ளி 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 கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரத்தில் போட்டுரும். இது வந்து ஸ்னோ கம்மியாக இருக்கிறப்ப இதை பண்ணலாம். ஆனால் இதுவே ஸ்னோ ரொம்ப ஒரு 2 அடி 3 அடி ஆகிடுச்சுன்னா இதுக்கு இங்கே ஒரு மெஷின் வச்சுருக்காங்க, அந்த மெஷின் வச்சு தான் பண்ணணும். நாம் இப்போ கம்மியாக இருக்கிறனால இந்த ஷாலை வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸ்னோ பாருங்கள் எப்படி கொட்டுது பாருங்கள். அப்படியே அதை லைவாக உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் அப்படியே இந்த கேமரா இங்கே வச்சு இப்போ காமிச்சிட்ருக்குறேன். பாருங்கள் ஷாலை வச்சு நம்ம தள்ளி தள்ளி கொண்டு போய் ஓரத்தில் போட்டுகிட்டே இருக்கோம். போட்டுட்டு வர்றதுக்குள்ளே ஸ்னோ ஃபுல்லாகிடுது திரும்பி. அந்தளவுக்கு இருக்குது. இந்த முன்னாடி பார்க்குற இடம்லாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணால் தான் அதுக்குள்ளே திரும்பி ஸ்னோ விழுந்து ரைஸ் ஏறிட்டே இருக்குது. இப்படியே ஒரு 1 ஹவர் பேஞ்சிச்சுன்னா எவ்வளோ ஸ்னோ ஏறிடும் பாருங்கள். அதே ஒரு நாள் ஃபுல்லாக பேஞ்சால் எத்தனை அடி ஏறிடும் பாருங்கள். ரோட்லலாம் வந்து இது எப்படி பண்ணுறாங்கன்னா சால்ட்டை போட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுறாங்க. ஒரு லாரி வச்சு சால்ட் அப்படியே தெளிச்சிட்டே போகிறாங்க. அந்த சால்ட்டோட ரியாக்ஷனில் ஸ்னோ கரைஞ்சி ஓரத்தில் தண்ணியாக ஓடிடுது. ஸோ ரோட்டில் இல்லை, பட் வீட்டு வாசலில் இதை வந்து நம்ம ஷால் வச்சு தான் க்ளீன் பண்ணோம். உங்களுக்கு ரைஸ் ஆகிற அதே கேள்வி தான் எனக்கும் ரைஸ் ஆச்சு. ஏன் இங்கேயும் நம்ம சால்ட்டு போடலாமே அப்படின்னு நானும் கேட்டேன். சால்ட்டு போட்டால் என்ன ஒரு மைனஸ்னால் இந்த ஃப்ளோரிங்கையும் சேர்த்து தின்னுருவாங்க. அப்புறம் அடிக்கடி ஃப்ளோரிங் நம்ம மாற்றுற மாதிரி ஆயிரும். அதனால் வீட்டு வாசலில் இருக்கிறத ஷால் வச்சு தள்ளி க்ளீன் பண்ணிடுறாங்க. இப்போ தான் க்ளீன் பண்ணோம், அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். அதுவே கால் பதியுது. ஆக்சுவலாக நம்ம நிறையா இருக்கிற இடத்த தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குங்க. பயங்கர எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. இது பெரிய வேலைங்க. ஸ்னோஃபால் இருக்கிற இடத்துல நமக்கு வீடு இருக்குது அப்படின்னா இந்த காலையில் வீட்டு வாசலில் க்ளீன் பண்ணுறதுங்கிற பெரிய விஷயம். இது என்னென்னா க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டா இது மேலே நடந்தாலோ நம்ம கார் போனாலோ அது அப்படியே கட்டி ஆகி ஐஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கால் வச்சிங்கன்னா வழுக்கி விட்டு விழுகிற மாதிரி ஆகிடுது. அந்த இடம் பயங்கரமாக வழுக்குது.
அதனால தான் கொட்டிகிட்டு இருக்கும் போதே அள்ளி ஒரு ஓரத்தில் போட்டுட்டா அது பெஸ்ட்டு அப்படிங்கிறனால தான் ஸ்னோ ஃபால் இருக்கும் போதே பண்ணிகிட்ருக்கோம். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மைனஸில் இருக்குது கிளைமேட்டு. ஸ்னோஃபால் அப்போ எவ்வளோ சில்லுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் திரும்பி க்ளீன் பண்ணுறோம். ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டு திரும்பி க்ளீன் பண்ணுறோம். இப்போ ஃப்ளோர் தெரியுது. இன்னொரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பி இதெல்லாம் ஃபுல்லாகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்னோஃபால் ஆகிட்டுருக்கு. எப்படி அழகாக ஷாலை வச்சு தள்ளி போய் க்ளீன் பண்ணிகிட்டு பாருங்கள். அவ்வளோ இப்படியே தள்ளிட்டு போய் ஒரு ஓரத்தில் குமிச்சிடுறோம். அந்த அந்த கிராஸ் மேலே குமிச்சிடுறோம். அவ்வளோதான். இப்படி நம்ம க்ளீன் பண்ணலை அப்படின்னா நடக்க இந்த இடம் கெட்டியாகி நம்ம பயங்கரமாக வழுக்குது. ஸோ வழுக்கி விட்டு விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எல்லாருமே இந்த ஏரியாவில் எல்லாருமே ஸ்னோ விழுறப்பே அந்தந்த டைமில் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறாங்க. சேர விட மாட்டேங்கிறாங்க. ரோட்லலாம் நான் சொல்கிற மாதிரி கார்பரேஷன் முனிசிபாலிட்டி பீப்புள் என்ன பண்ணுறாங்க, சால்ட்டு தெளித்து விட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி இல்லைன்னாலும் ரோட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு லாரி இருக்குங்க. முன்னாடி வந்து அப்படியே வி ஷேப்பில் இருக்குது ஒரு மெட்டல். அதை அப்படியே ரோட்டில் வச்சு ஓட்டிகிட்டே போகிறாங்க. அதை அப்படியே பாதையை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டே போகுது. அதுவும் பண்ணுறாங்க. பட் ரோட்டில் அது பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கிற ஸ்னோவை வந்து சால்ட்டு வச்சு கிளியர் பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம இங்கே வீட்டில் வந்து சால்ட் வச்சு கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஃப்ளோரிங்கை அந்த சால்ட்டு கெமிக்கல் ரியாக்ஷனில் தின்னுருங்கிறதுனால அடிக்கடி டேமேஜ் ஆகிடும். அதனால் நாம் வந்து பண்ணிடுறோம். இப்படி தான் இங்கே ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இப்படி தான் ஸ்னோவை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் ஓவர் நைட்டில் எவ்வளோ ஸ்னோ சும்மா திபுன்னு ஏறிடுச்சு. 1.5 அடிக்கு வந்து ஸ்னோ ஏறிடுச்சு. இங்கே பாருங்கள் கால் வைக்கிறேன் அப்படியே உள்ளே போகுது. எவ்வளோ ஸ்னோ பாருங்கள். இந்த ஸ்னோலையும் வந்து ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஃபுல்லாக நம்ம ஏரியா ஃபுல்லாகவே ஸ்னோ ஆயிடுச்சு. ஃபுல்லாக நேற்று வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக ஏறிடுச்சு. நைட்டு வரைக்கும் ஸ்னோஃபால் இருக்கும். 18 இன்ச்சுக்கு வந்து ஸ்னோ ஏறுவாங்க. எவ்வளோ ஸ்னோ பாருங்க. கண்ணு கட்டி வரைக்கும் ஸ்னோ. ஃபுல்லாக ஸ்னோ ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த பூ செடிகளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்னோன்ட்டு. ஃபுல்லாக ஸ்னோ. அவ்வளோ ஸ்னோங்க. ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. பட் ஐ எம் என்ஜாயிங் திஸ். சூப்பராக இருக்குது. செம்ம கிளைமேட்டு. ஃபுல் ஆஃப் ஸ்னோ. இப்போ தான் க்ளீன் பண்ணோம். இது ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க நீங்களே. ஓகே மக்களே, இதோட நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கோம். லைஃப் இஸ் டு என்ஜாய். ஸோ என்ஜாய் த லைஃப் மக்களே. நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால் அவங்க பார்க்கலான்னா அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. என்ஜாயபுளாக இருக்குது சிகாகோ இந்த ஸ்னோஃபாலில். ஸோ ஐ லைக் திஸ். ஐ எம் என்ஜாயிங் திஸ் கிளைமேட். ஓகே, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கோம். பாய். டவுன் டவுன் வந்து செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். டெஸ்லான்னு ரோபோட் வந்து வச்சு பாருங்க முன்னாடி. ஹாப்பனிங்காக லைட்டிங்லாம் செட் பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணியிருக்காங்க. தோசை போடுறாங்க பாருங்க. நம்ம ஊர் மாதிரியே தோசை சூப்பராக போடுறாங்க.